கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய பதிவில் மத்தேயு 1 அதிகாரத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். 1-17 வசனங்களில் ஆபிரகாம் துவங்கி இயேசு வரையிலான 42 தலைமுறைகள் குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொன்றும் 14 தலைமுறைகளாக 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. இந்த 3 பிரிவு தலைமுறைகளை நாம் பார்க்கும்போது, முதல் பிரிவு ராஜாக்கள் இல்லாத 14 தலைமுறைகள், ஆபிரகாம் முதல் ஈசாய் வரை. இரண்டாவதாக தாவீது முதல் ஆமோன் வரை ராஜாக்களாக இருந்த 14 பேர். மூன்றாவதாக ராஜாக்களாக இல்லாத 14 பேர், யோசியா முதல் யோசேப்பு வரை 14 தலைமுறைகள். பழைய ஏற்பாட்டில் சேத்துக்கு மூத்தவன் காயினும் ஆபேலும். நோவாவின் குமாரரில் யாப்பேத்தும் காமும் சேமுக்கு மூத்தவர்கள். சேம் இளையவன். ஆபிரகாமுக்கு மூத்தவர் ஆரான். ஆபிரகாம் இளையவர். ஏசா மூத்தவர். யாக்கோபு இளையவர். தாவீதின் அண்ணன்மார்கள் 7 பேர். தாவீது இளையவர். இப்படியாக கர்த்தர் மூத்தவர்களாக இருப்பவர்களை தேர்ந்தெடுக்காமல் தகுதியுடையவர்களை தேர்ந்தெடுக்கிறார். யூதருடைய ராஜாக்களை வரிசைப்படுத்தும் போது யோராம் உசியாவை பெற்றதாக மத்தேயு 1:8 கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் யோராமுக்கும் உசியாவுக்கும் இடையில் வம்ச வரலாற்றில் குறிப்பிடப்படாத 3 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அகசியா, யோவாஸ், அமத்சியா ஆகிய மூவரும் இந்த வம்ச வரலாற்று அட்டவணையில் இல்லை. யூத ராஜாக்கள் வேதத்தின் வம்ச வரலாற்று அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியால் அனைவருமே தேவனுக்கு பயந்தவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. துன்மார்க்கமான ரெகோபயாம் துன்மார்க்கனான அபியாவை பெற்றான். ஆனால் துன்மார்க்கமான அபியா நல்லவனான ஆசாவை பெற்றான். நல்லவனான ஆசா நல்லவனான யோசபாத்தை பெற்றான். ஆனால் நல்லவனான யோசபாத்தோ துன்மார்க்கமான யோராமை பெற்றான். மத்தேயு 1 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து பார்க்கும்போது, சொரபாபேலின் மகனான அபியூத்திலிருந்து யோசேப்பின் தகப்பனான யாக்கோபு வரை 9 பேர் வருகிறார்கள். இவர்களை பற்றின குறிப்புகள் வேதத்தில் வேறு எங்கும் இல்லை. மரியாளின் கணவனாகிய யோசேப்பு மட்டுமல்லாமல் யோசேப்பு என்ற பெயரில் 11 பேர் இருக்கிறார்கள். 5 பேர் பழைய ஏற்பாட்டிலும் 6 பேர் புதிய ஏற்பாட்டிலும் வருகிறார்கள். ஆதியாகமம் 30:24, எண்ணாகமம் 13:7, 1 நாளாகமம் 25:2, எஸ்ரா 10 அதிகாரம் 42 வசனம், நெகேமியா 12 அதிகாரம் 14 வசனம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 1:16, மத்தேயு 27:57, லூக்கா 3:24, 26, 30 வசனங்கள், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 23 வசனம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்பு யாக்கோபின் குமாரனா அல்லது ஏலியின் குமாரனா என்பதை நான் பார்க்கும் முன்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்று பட்டியலை பற்றி கொஞ்சம் தியானித்து பின்பு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்று பார்க்கலாம். இது விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகின்ற அல்லது விசுவாசம் இல்லாமல் போகின்ற அல்லது விசுவாசிகளை குழப்புகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. வேதத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது, அறிந்து கொள்ள வேண்டியவைகள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால்
இந்த ஒரு கேள்வியை விசுவாசிகளின் முன் வைப்பதால் அவர்கள் அதே கேள்வியை பதிலை பெறாமல் அடுத்தவர்களுக்கு கடத்துகின்றார்கள். இந்த கேள்வியால் அவர்கள் தங்களை போதகர்களை விட மிகவும் தெளிவானவர்கள், மிகவும் அறிவு வாய்ந்தவர்கள், மிகவும் ஞானம் பெற்றவர்களாக தங்களை கருதி கொள்கிறார்கள். அதற்கான விடையை நாம் கடைசியாக பார்ப்போம். கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ராஜாக்களின் காலங்களில் தீர்க்க தரிசனம் உரைக்கும்போது ஏசாயா 61:1 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்பதை குறிப்பிடுகிறார். அங்கே ஏசாயா குறிப்பிடும் சுவிசேஷம் என்ற வார்த்தை லூக்கா 2:10 காபிரியேலால் சொல்லப்படுகிறது. அதன் மொழிபெயர்ப்பு நற்செய்தி. நற்செய்தி என்பதன் உண்மையான பொருள் நற்செய்தி என்ற வாக்கியத்திற்கு முன்னால் விளக்கப்படுத்தப்படுகிறது. அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நிகழ்வைத்தான் நாமும் நற்செய்தி என்று அழைக்கிறோம். புதிய ஏற்பாடு என்பதன் முழுமையான பெயர் நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு என்பதே. இயேசு தம் சீஷர்களிடம் கடைசி இரவு உணவென்று சொல்கிறார். இது என் இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமும். லூக்கா 1:2 தெயோப்பிலுவுக்கு லூக்கா எழுதும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷங்களை எழுத அநேகம் பேர் முற்பட்டார்கள். ஆனால் ஆதி திருச்சபை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 புத்தகங்களை மட்டுமே அங்கீகரிக்கிறது. ரோம பேரரசின் காலங்களில் லத்தீன் மொழி பேசப்பட்டாலும் யூதேயாவிலும் மற்ற பல தேசங்களிலும் கிரேக்கு மொழி அரசு மொழியாக பரவலாக பேசப்பட்டதால் புதிய ஏற்பாடு சுவிசேஷங்கள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிபி 37ஆம் ஆண்டில் வரி வசூலித்துக் கொண்டிருந்த யூதரான லேவி எனப்படும் மத்தேயு, யாக்கோபின் சகோதரன், அல்பேயுவின் மகன். மத்தேயு நற்செய்தி நூலை அவர் எழுதுகிறார். மார்க்கு சுவிசேஷம் முதலில் எழுதப்பட்டாலும் இயேசு ஒரு ராஜா என்பதை காட்டுவதற்காக எழுதப்பட்ட மத்தேயு நூல் முதலாவது வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆதி திருச்சபையினர் மார்க்கு ஒரு அப்போஸ்தலன் அல்ல, லூக்கா ஒரு அப்போஸ்தலர் அல்ல. அதனால் மத்தேயு, யோவான், லூக்கா, மார்க்கு என்றுதான் வரிசைப்படுத்த அவர்கள் விரும்பினார்கள். மத்தேயு யூதேயாவில் 12 வருடங்கள் பிரசங்கம் செய்து பிற்காலங்களில் எத்தியோப்பியா போன்ற நாடுகளுக்கு சென்று இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார். இவர் இரத்த சாட்சியாய் சாகவில்லை. இவர் இயேசுவின் வம்சாவழியை லூக்காவை போல ஆதாம் வரை கொண்டு போகாமல் ஆபிரகாமிலிருந்து துவங்குகிறார். இதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது. அதையும் நாம் இறுதியில் விளக்கமாக பார்க்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 25 வசனங்கள் உள்ளன. ஆபிரகாமில் துவங்கி இயேசு கிறிஸ்து வரலான 2000 வருடங்களை மத்தேயு 25 வசனங்களில் அடக்குகிறார். இந்த 1ஆம் அதிகாரத்தை 2 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்ப்போம். 1லிருந்து 17ஆம் வசனங்களில் ஆபிரகாமில் துவங்கி இயேசு வரையிலான 42 தலைமுறைகள் குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொன்றும் 14 தலைமுறைகளாக 3 பிரிவுகளை கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இயேசு பிறப்பை பற்றியும் இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலையும் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பிரிவு தலைமுறைகளை நாம் பார்க்கும்போது முதலாம் பிரிவு ராஜாக்கள் இல்லாத 14 தலைமுறைகள் ஆபிரகாம் முதல் ஈசாய் வரை. இரண்டாவதாக தாவீது முதல் ஆமோன் வரை ராஜாக்களாய் இருந்த 14 தலைமுறைகள். மூன்றாவதாக ராஜாக்களாக இல்லாத 14 தலைமுறைகள் யோசியா முதல் யோசேப்பு வரை
பழைய ஏற்பாட்டில் சேத்துக்கு மூத்தவர்கள் காயினும் ஆபேலும். நோவாவின் குமாரரில் யாப்பேத்தும் காமும் சேமுக்கு மூத்தவர்கள். சேம் இளையவர். ஆபிரகாமுக்கு மூத்தவர் ஆராம். ஆபிரகாம் இளையவர். ஏசா மூத்தவர். யாக்கோபு இளையவர். தாவீதின் அண்ணன்மார்கள் 7 பேர். தாவீது இளையவர். இப்படி கர்த்தர் மூத்தவர்களாக இருப்பவர்களை தேர்ந்தெடுக்காமல் தகுதி உடையவர்களை தேர்ந்தெடுக்கிறார். காரணம், சேத்தின் வழியில் வந்த சேமின் வழியில் தகுதி வாய்ந்த ஆபிரகாமை அழைக்கிறார். யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என மல்கியா 1 அதிகாரம் 2-3 வசனங்களில் கர்த்தர் சொல்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியில் இயேசு வருவதற்காகவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து என்ற பெயர் 569 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டோஸ் என்கிற அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற கிரேக்க வார்த்தையானது எபிரிய மொழியில் மேசியா என்று அழைக்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து 9 இடங்களில் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். மத்தேயு இயேசுவை ராஜாவாக காட்ட வேண்டும் என்று ஆவியானவர் வெளிப்படுத்தவே தாவீது ராஜா என்ற வாக்கியத்தை 1 அதிகாரம் 6 வசனத்தில் பயன்படுத்துகிறார். பின்பு யாரையும் வம்ச வரலாற்றில் ராஜா என அவர் குறிப்பிடவில்லை. சாலமோன், ரெகொபெயாம் உட்பட இந்த வம்ச வரலாற்று பதிவில் 4 பெண்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புறஜாதி கானானிய பெண்ணான ராகாப், மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் மற்றும் யூத பெண்மணிகளான தாமார், பத்சேபாள். எபிரேயர் 11 அதிகாரம் 35 வசனம், யோசுவா 2 அதிகாரம் 1 வசனம், யோசுவா 6:17, யாக்கோபு 2:25 வசனங்கள் ராகாப் ஒரு வேசி என்று குறிப்பிடுகிறது. தாமாரும் பத்சேபாளும் விபசாரம் பண்ணினவர்கள். ரூத் ஒரு சுத்தமான ஸ்திரீ. யூதா பாரேசையும் சாராவையும் பெற்றதாக மத்தேயு 1:3 குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பாரேஸ் மட்டும் இயேசுவின் வம்ச வரலாற்றில் தொடர்கிறார். யூதருடைய ராஜாக்களை வரிசைப்படுத்தும் போது யோராம் உசியாவை பெற்றதாக மத்தேயு 1:8 கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் யோராமுக்கும் உசியாவுக்கும் இடையில் வம்ச வரலாற்றில் குறிப்பிடப்படாத 3 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அகசியா, யோவாஸ், அமத்சியா ஆகிய 3 இந்த அட்டவணையில் இல்லை. மத்தேயு சுவிசேஷத்தில் தாவீதின் வம்ச வழி சாலமோன் மூலமாக ராஜரீக வம்சமாய் இருக்கிறது. தாவீதுக்கு நாத்தான் என்றொரு மகனும் உண்டு. லூக்கா 3 அதிகாரம் 23-38 வரையிலான வசனங்கள் தாவீதின் வழி நாத்தான் மூலமாக விளக்கப்படுகிறது. இந்த யூத ராஜாக்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியால் அனைவருமே தேவனுக்கு பயந்தவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. துன்மார்க்கமான ரெகொபெயாம் துன்மார்க்கனான அபியாவை பெற்றான். ஆனால் துன்மார்க்கமான அபியா நல்லவனான ஆசாவை பெற்றான். நல்லவனான ஆசா நல்லவனான யோசபாத்தை பெற்றான். ஆனால் நல்லவனான யோசபாத்தோ துன்மார்க்கமான யோராமை பெற்றான். வம்ச வரலாற்றில் இடம்பெறாத அகசியா ராஜா. அகசியா என்றால் கர்த்தரின் தாபரிப்பு என்று பொருள். இவன் ஆகாப் ஏசபேலின் மகன். 2 நாளாகமும் 20 அதிகாரம் 35-36 வசனங்கள். மேல் வீட்டில் இருந்து வீழ்ந்து வியாதிப்பட்டிருக்கும் போது இவன் பாகால் சேபுவின் இடத்தில் விசாரிக்க ஆள் அனுப்புகிறான். எலியா அவர்களை சந்தித்து அகசியா சாவான் என்று சொன்னபடியே அவன் இறந்து போனான். அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 1-17 வரை நாம் இதை பார்க்கலாம். அடுத்ததாக யோவாகாஸ். இவன் கிமு 842 841 வரை ஒரே ஒரு வருடம் யூதாவை அரசாண்டான். யோராமினுடைய இளைய மகன். ஆகாப் ஏசபேலின் பேரன் என்று 2 ராஜாக்கள் 8 அதிகாரம்
25 29 வரையிலான வசனங்கள் கூறுகின்றன. இவன் 22 வயதில் அரசாள தொடங்கி ஒரே வருஷம் அரசாண்டான். இவனுடைய தாய் அத்தாலியாள். அவளுடைய யோசனைப்படி துன்மார்க்கமாய் நடந்தான். ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியாக இருக்கும்போது அவனை பார்ப்பதற்காக இவன் போகிறான். எகு இவனை கொல்லுவித்தான். அடுத்ததாக அமத்சியா. இவன் 25 வயதில் யூதாவின் மேல் ராஜாவாகி 29 வருடங்கள் அரசாண்டான். 2 நாளாகமும் 25:2 சொல்கிறது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்த 3 ராஜாக்கள் வம்ச வரலாற்றில் இடம்பெறவில்லை. அதேபோல் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, சொரபாபேலின் மகனான அபியூத்திலிருந்து யோசேப்பின் தகப்பனான யாக்கோபு வரை 9 பேர் வருகிறார்கள். இவர்களை பற்றின குறிப்புகள் வேதத்தில் வேறு எங்கும் இல்லை. மரியாளின் கணவனாகிய யோசேப்பு மட்டுமில்லாமல் யோசேப்பு என்ற பெயரில் 11 பேர் இருக்கிறார்கள். 5 பேர் பழைய ஏற்பாட்டிலும் 6 பேர் புதிய ஏற்பாட்டிலும் வருகிறார்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 நாளாகமம் 25:2, எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், நெகேமியா 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மத்தேயு 1:16, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 24, 26, 30ஆம் வசனங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சாலமோனின் வழியில் யோசேப்பு வரும்போது நாத்தானின் வம்சத்தில் மரியாள் வருகிறார். இவர்கள் இருவரும் தாவீதின் வேரிலிருந்து வருபவர்கள். இங்குதான் யோசேப்பின் பிறப்பை குறித்து, தகப்பன் பெயரை குறித்து பெருத்த சந்தேகம் அநேகருக்கு வருகிறது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. அன்பானவர்களே, ஒவ்வொரு வெற்றியடைந்த சாம்ராஜ்யங்களின் வரலாறும் அதை வெற்றி கொண்ட சாம்ராஜ்யங்களால் முழுவதும் சிதைக்கப்படும் அல்லது அழிக்கப்படும். ஆனால் நம் கிறிஸ்தவத்தில் மட்டும் அது வேறு விதமாக கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்களால் சந்தேகிக்கப்படும் ஒன்றாக தங்களை ஞானிகளாக காட்டிக்கொள்ள நினைப்பவர்களின் முரண்பாடான கேள்விகளால் நிறைந்ததாக அறியப்படுகிறது. இது ஒரு கெடுவாய்ப்பானது. உலகத்தில் தோன்றிய ஆகச்சிறந்த அறிஞர்களும் ஆகச்சிறந்த எழுத்தாளர்களும் தங்களை ஞானிகளாக மிக பெரிய மேதாவிகளாக காட்டிக்கொள்ள தங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் ஆயுதம் பரிசுத்த வேதாகமம். வேதத்தை குறை கூறும் கருத்துகளால் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள நினைப்பவர்கள் எல்லா காலங்களிலும் தோல்வியை தழுவினார்கள். அந்த விதமாகவே அவர்கள் முன்னெடுக்கும் ஒரு தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, அதிலும் குறிப்பாக யோசேப்பு யாருடைய மகன் என்பது. மத்தேயு 1:16 யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். லூக்கா 3:23ஆம் வசனம், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இங்கே இந்த இடத்தில் ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இங்கே பிரச்சனை யோசேப்பு யார் மகன் என்பதா? இந்த கேள்வியின் மூலம் இயேசு யோசேப்பின் மகனா என்பதா? யோசேப்பு மத்தேயுவில் யாக்கோபின் குமாரனாகவும் லூக்காவில் ஏலின் குமாரனும் வருவதில் சந்தேகம் கொள்வது எந்த விதத்தில் நம்மை ரட்சிப்புக்குள் வழிநடத்த போகிறது? இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் பின்னால் பார்க்கத்தான் போகிறோம். இந்த கேள்வியையும் நமக்குள் கேட்டு வைத்துக் கொள்வோம். யோசேப்பால் என்னை பரலோக பாதைக்கு வழிநடத்த முடிந்ததா?
யோசேப்பு எனக்காக சிலுவையில் மரித்து என் பாவங்களை சுமந்து கொண்டாரா? யோசேப்பு விருத்த சேதனம் பண்ணி கொண்டவர். அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரா? யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவர் உயிருடன் இருந்தாரா? ஒருவேளை எடுத்திருந்தால் ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல் இறங்கினாரா? யோவானால் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சாட்சி பெற்றாரா? யாக்கோபின் குமாரன், ஏலியின் குமாரன் என்ற பஞ்சாயத்து அந்த இரு சுவிசேஷங்கள் எழுதப்பட்டு வேதம் பொது வெளியில் பயன்பாட்டுக்கு வந்த பின்பு சிலரால் முன்வைக்கப்படுகிறது. இந்த கேள்விகளை கேட்பவர்கள் யார் என நாம் உற்று கவனிக்கும் போது தான் பிறரால் கவனிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கமுடையவர்கள், அந்த கேள்விகளை சக விசுவாசிகளிடம் கேட்பவர்களாகவும், வேதத்தில் தாங்கள் பண்டித்துவம் ஆழமான அறிவு பெற்றவர்கள் என்று தங்களை முன்னிறுத்தி கொள்பவர்களாகவுமே இருக்கின்றனர். இயேசுவின் பிறப்பின் நிகழ்ச்சி இவர்களுக்கு ஒரு சிக்கலான காரியமாய் தோன்றுகிறது. தங்கள் சிந்தனை பின்னல்களால் முடிச்சுகளை பார்க்கின்றனர், பிரச்சனைகளின் முனைகளை பார்ப்பதில்லை. யோசேப்பு யாருடைய குமாரன் என்பதிலும் எந்தவித சிக்கலும் இல்லை, முரண்பாடும் இல்லை. இயேசுவின் மாம்ச தந்தை யோசேப்பு என்ற வாதத்திற்கு எந்தவித சிக்கலும் இல்லை, கருத்தியல் முரண்பாடுகளும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனைகளையும் தீர்வை நோக்கி நகர்த்தாமல் தீர்த்து வைக்க முடியாது. கரையை நோக்கி நீந்த முயற்சியாமல் போனால் கடலுக்குள்ளேயே நாம் சாக வேண்டும். சேர வேண்டிய இடத்திற்கு பயணப்படாமல் போய் சேர்ந்து விட முடியாது. இந்த பிரச்சனைகளை பற்றி பேச முன்னெடுப்பவர்கள் ஒரு குட்டையிலிருந்து எழுந்து மீண்டும் அதே குட்டைக்குள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில மேதாவிகள் சொல்லும்போது இயேசுதான் மேசியா என்று நிரூபிப்பதற்காக 2 எழுத்தாளர்களும் மெனக்கெட்டு முயற்சி செய்கிறார்கள் என்கிறார்கள். 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிளமெண்ட், ஜஸ்டின் மார்டையர், ஜஸ்டினின் மாணவரான எக்ஸிபஸ், யோவானின் சீஷர்களான பாலிகார்ப், பாப்பியாஸ், பாலிகார்ப்பின் மாணவரான இக்னேஷியஸ், ஐரேனியஸ் மற்றும் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு சபை தந்தையர் அதனேசியஸ், அம்புரோஸ், அகஸ்டின், 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த 1ஆம் கிரிகோரி, 1ஆம் லியோ முதல் 16ஆம் நூற்றாண்டில் புராட்டஸ்டன்ட் சபை தொடங்கிய மார்ட்டின் லூத்தர், சமகாலத்து தேவ ஊழியர்கள் டாக் ஹெபர், ரிக் வாரன், பென்னிஹின், ஜோயல் ஓஸ்டின், டி ஜாக்ஸ், பாலியாங்கிச்சோ, சகோதரர் ஜஸ்டின் பிரபாகரன், சகோதரர் டி.எஸ். தினகரன், சகோதரர் எசேக்கியா பிரான்சிஸ், மோகன் லாசரஸ், அகஸ்டின் ஜெபக்குமார், போதகர் சாம் ஜெபதுரை, சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார், பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் போன்றவர்களுக்கு வராத குழப்பங்கள் ஏன் ஒரு சிலருக்கு மட்டுமே வருகிறது? இவர்களும் வேதத்தை படித்து அதில் மூழ்கி எழுந்தவர்கள் தானே. ஏனென்றால் மேற்குறிப்பிட்ட 1ஆம் நூற்றாண்டு துவங்கி 21ஆம் நூற்றாண்டு வரையிலான போதகர்கள் இந்த யோசேப்பை குறித்த சிக்கல்களை ஆராய்ந்து கடந்து வந்தவர்கள். நாம் நன்றாக கவனித்திருப்போம், நம் ஆலயத்தின் போதகர்கள் இவற்றை குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதில்லை. அவர்களும் இந்த சிக்கல்களையெல்லாம் கடந்து வந்தவர்கள்தான். விசுவாசிகளை குழப்பத்திற்குள்ளாக்குவதற்காக வம்சாவளியை கையெடுக்கும் நபர்கள் ஆராய்ச்சி என்ற பெயரில் கால விரயம் செய்து கொண்டுதான் இப்பொழுதும் இருக்கின்றார்கள், இனிமேலும் வருவார்கள். அதை கொஞ்சம் விளக்கமாக பார்த்து முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்வோம். மத்தேயு தன் நற்செய்தி நூலில் இயேசுவை மேசியாவாக, ராஜாவாக காட்டி விளையும் போது அவர் ராஜாக்களின் வம்சத்தில் வந்த தாவீதின் வம்சத்தான் யோசேப்பு வரை வருகிறார். அவர் அதை யூதருக்கு எழுதுகிறபடியால் யூதருடைய முதல் ராஜாவாகிய தாவீதை குறிப்பிடுகிறார். லூக்கா தன் நற்செய்தி நூலை கிரேக்கருக்காக எழுதுகிறார். லூக்காவில் இயேசு மனுஷகுமாரனாக பிறந்ததை லூக்கா எழுதுகிறார். கிபி 64 பவுல் கொல்லப்படுகிறார். 68 பேதுரு கொல்லப்படுகிறார். அதற்கு முன்னால் லூக்கா கிபி 60 62 தியோபிலஸுக்கு
லூக்கா 1:3 எழுதுவது போல், ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நான் என்று தன் நற்செய்தி நூலை துவங்குகிறார். லூக்காவும் யோவான் மார்க்கும் பவுலின் உடன் ஊழியர்கள். மருத்துவரான லூக்கா இயேசுவின் பிறப்பு முதல் இயேசு பரமேறிய பின்பு சீஷர்கள் நாள்தோறும் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள் ஆமென் என்று 74:53 முடிக்கிறார். லூக்கா திட்டமாய் விசாரிக்க எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு என்பதை சிந்திப்போம். அவர் திட்டமாய் விசாரித்ததில் யோசேப்பின் தந்தை குறித்த தகவலும் அடங்கும். அதே காலகட்டமான கிபி 60 மத்தேயு தன் நற்செய்தி நூலை எழுதுகிறார். லூக்கா இயேசுவின் பிறப்பை குறித்தும் யோசேப்பின் வம்சாவளியை குறித்தும் அறிஞரும் ஞானியுமான பவுலிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் பவுலுக்கு இதை குறித்த முரண்பாடான கருத்துக்கள் ஏதும் இல்லை. நற்செய்தி நூல்கள் 4 மட்டும் இல்லாமல் பேதுருவின் நற்செய்தி, தோமாவின் நற்செய்தி, மரியாளின் நற்செய்தி, பிலிப்புவின் நற்செய்தி என நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டாலும் அவைகள் ஏற்றுக்கொள்ள ஆதி திருச்சபை அனுமதிக்கவில்லை. முதலில் அவர்கள் வரிசைப்படுத்த விரும்பியது மத்தேயு, யோவான், லூக்கா, மார்க்கு என்றுதான். எவ்வளவு நேர்த்தியாய் வேதத்தை ஊன்றி படித்தவர்கள் யாக்கோபு யோசேப்பின் பிறப்பை பற்றி நன்கு அறிந்து கொண்டதால் அதை கடந்து போய் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வதற்கான தேடலை வேதத்தில் ஆராய்ந்து கொண்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். கிபி 325 கான்ஸ்டன்டைன் என்ற ரோம பேரரசின் தலைமையில் நிசேயா நகரில் ஒரு பொது சங்கம் கூட்டப்பட்டு நிசேயா விசுவாச பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறது. இது நைசின் விசுவாச பிரமாணம் எனப்படுகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் பிஷப் அதனேசியஸ் ஏற்படுத்திய அதனேசியஸ் விசுவாச பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் இருந்தது. நிசேயா நகரில் கான்ஸ்டன்டைன் தலைமையிலான வேத அறிஞர்களும் அதனேசியஸ் தலைமையான அறிஞர்களும் இந்த யாக்கோபு யோசேப்பினுடைய பிறப்பை குறித்த குழப்பங்களை தாண்டி போய்விட்டார்கள். அவர்கள் விசுவாச பிரமாணத்தை ஏற்படுத்தும் போது இவற்றையெல்லாம் அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால் அதற்கான விடையை எளிதாக கடந்து போனார்கள். இப்பொழுது மீண்டும் லூக்கா 3:23 வருவோம். அப்போது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் என்பதை கவனத்தில் கொள்வோம். ஆங்கிலத்தில் as was supposed என ஸ்ட்ராங்ஸ் பைபிள், RSV, கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் மற்றும் பல மொழிபெயர்ப்புகளிலும் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் NIVயில் so it was thought என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் 19:25 இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவர் தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என எழுதப்பட்டிருக்கிறது. கிளையோப்பா மரியாள் யோவானின் தாய், இயேசுவின் தாயாகிய மரியாளின் தங்கை. மார்க்கு 15:40, மத்தேயு 27:56 குறிப்பிடப்பட்டிருக்கும் சலோமியாக இவர் இருக்கலாம். ஆனால் மரியாளுக்கு சகோதரர்கள் இருந்ததாக வேதம் குறிப்பிடவில்லை. யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் என்ற வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மரியாளின் பெயர் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் இது யோசேப்பையும் மரியாளையும் சம்பந்தப்படுத்தும் இயேசு பிறப்பின் சம்பவம். கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் என்ற வசனத்தில் காணப்படும் காலம் நிறைவேறின போது என்பது எந்த காலத்தை குறித்து, எது நிறைவேறின போது என்பதை குறித்து காணும்போது ரோம சட்டம் புத்திர சுவீகார சட்டம் என்பதை கொண்டு வந்ததை குறிக்கிறது. பிள்ளை இல்லாத ஒருவர் தன் வாரிசாக ஒருவரை தத்தெடுத்து கொண்டால் அவர் முழுவதுமாக வாரிசாக அறிவிக்கப்படுகிறார். அவருக்கு சொந்த பிள்ளை அடுத்ததாக பிறந்தாலும்
அந்த பிள்ளை இரண்டாவது பிள்ளையாக கருதப்படும். அண்ணாவுக்கு பாரம்பரியத்தின்படி 5 பிள்ளைகள் இருந்தாலும் அண்ணாவின் மருமகன் அந்த வருடத்து பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் என்னாகமும் 3:4 ஆரோனுடைய குமாரர் நாதாவும் அபியும் கர்த்தரால் கொல்லப்படுகிறார்கள். அவர்களிடத்தில் அவர்களின் சகோதரர் எலியாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஏலியின் மகன்கள் ஓப்னி பினகாஸ் இவர்கள் தன் தந்தையின் ஸ்தானத்திலிருந்து ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் ஏலி போலல்லாமல் பேலியாளின் பிள்ளைகளாயிருந்தார்கள். தேவன் அவர்களை அழித்து போட்டார். ஆசாரிய ஊழியம் பழைய ஏற்பாட்டில் தகப்பன் பிள்ளை என்று வாரிசுகளாய் வந்தது. இங்கே தத்தெடுப்பின் மூலம் காய்பா அண்ணாவின் குமாரனாகிறார். ஆனால் புத்திரர் என்பதையும் பெற்றான் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதே போல் தத்தெடுத்தல் புத்திர சுவீகாரத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். யாக்கோபின் குமாரன் யோசேப்பு, ஏலின் குமாரன் யோசேப்பு, இந்த முரண்பாடு இன்னும் முடியவில்லை. அது 2ஆம் பாகத்தில் நிறைவடைந்துவிடும். அதுவரை தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. அடுத்த பதிவில் சந்திப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஷாலோம்.